இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இந்த வீட்ல என்ன பண்ணாலும் அவருக்கு எப்படி தெரியுது? கரெக்டான டைம்க்கு வந்துடுறாரு. அவர் என்ன ஃபாலோ பண்றாரா? ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள வந்துடுறாரு. அதெல்லாம் எப்படி? இவருக்கு தெரியாம எதையுமே பண்ண முடியலையே. எங்க இருந்தாலும் கரெக்டா வந்துடுறாரா? இந்த வீட்ல இருக்கிறது 2 பேரு தான். அவரு இல்லாதப்போ என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாரு? ஒருவேளை வீடு முழுக்க சிசிடிவி வச்சிருக்காரா? நாளைக்கு இதெல்லாம் செக் பண்ணணும். கண்டிப்பா பண்றேன். என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு? அஞ்சலி இப்பெல்லாம் தூக்கத்துல கூட அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. இவ அந்த அளவுக்கு யோசிக்கிறானா என்ன பத்திரம் உண்மையை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா. என்ன பண்ணலாம்? யோசி யோசி யோசி. நான் ஃபாலோ பண்றேன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் ரொம்ப கேள்வி கேட்கிறா. ஒருவேளை வீட்டுல ரகசியமா செட் பண்ணி வச்சிருக்கிற சிசிடிவி கேமராவை கண்டுபிடிச்சிருப்பாளோ? அதனால நம்ம மேல டவுட் வந்திருக்குமோ? இல்ல வேணாம், உடனடியா எல்லாத்தையும் எடுத்துருவோம். வேற வழி இல்ல, இப்பவே எடுத்துடுறேன். சரி, நான் கிளம்புறேன் லட்சுமி. ஏங்க பார்த்து கவனமா வண்டியை ஓட்டுங்க. உங்களுக்கு இந்த வேலை சௌகரியப்பட்டா மட்டும் நீங்க போங்க, இல்லைன்னா நீங்க வேலைக்கே போக வேண்டாங்க. என்ன லட்சுமி, இன்னும் நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு. வேலைக்கு போகலன்னா எப்படி சொல்லு? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க முருகா, சாப்பாடு எடுத்துட்டு வா. வாங்க வாங்க. அப்பா, உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க சார், நான் பேங்க்ல இருந்து வந்திருக்கேன். பிஎஃப் செட்டில்மெண்ட் அமௌண்ட் 30 lakhsக்கான செக் வந்திருக்கு. அதை கொடுக்கலான்னு வந்திருக்கேன். இதுல பாதி பணம் வந்தாலே நிறைய பிரச்சனை சமாளிக்கலாமே. நல்லது சார், ப்ளீஸ் வாங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க சார். உட்காருங்க. சார், நீங்க பைக்ல வந்தீங்களா இல்ல கார்ல வந்தீங்களா சார்? நான் கேப்ல வந்தேன் சார். சார், என்ன சார், ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களே பேங்க்குக்கு வந்து வாங்கிட்டு வந்திருப்போம்ல. எதுக்கு சார் உங்களுக்கு சிரமம்? சார், வர வழியில நிறைய திருட்டு பசங்க இருக்காங்க சார். ஏதாவது ஆயிருந்தா என்ன சார் ஆவறது? சார் குடிங்க சார். சார் சார் நீங்க பொறுமையா குடிங்க. ஆனா அந்த நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அந்த டிடிய அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க சார். சார், இந்த டாக்குமெண்ட்ல ஒரு கையெழுத்து போடுங்க. சரி. இந்தாங்க சார். சார், இந்தாங்க சார். சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். சார், காஃபி குடிச்சு போங்க சார். சார் இல்ல சார், பரவாயில்ல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் சார். காஃபி குடிச்சிட்டே போயிருக்கலாம். இல்ல சார், பரவாயில்ல. அந்த பேக் எடுத்துக்கங்க. வரேன் சார். சரிங்க, வரேங்க. வாங்க சார். ஓகே சார். தேங்க்யூ. அப்பா, இந்த வந்திருக்கிற பணம் எல்லாம் எங்களுக்கு தானேப்பா? ஏப்பா, எங்க 2 பேருக்கும் பிரிச்சு தரேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, இது ஒன்றும் அவசரம் இல்லப்பா. நீங்க சாயந்தரத்துக்கு மேலேயோ இல்ல நாளை காலையில கூட கொடுங்க. சுமாரு சும்மாரு
நானும் கொஞ்சம் கடையை டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். ஆமாப்பா, எனக்கும் நிறைய கடன் இருக்கு. எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் நம்ம குடும்பத்துக்கும் தங்கச்சி கல்யாணத்துக்காகவும் வாங்கினதானப்பா. என்ன 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 தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ கடன் வாங்குனியா? ஆமாமா. எது நீ கொடுத்திய அந்த 50,000 ரூபாய் அதுவா? அதுவும் இருக்குமா. அது போக குடும்ப செலவுக்கெல்லாம் வாங்கினல. ஓஹோ, அத சொல்ல தம்பி. அதுவா? இந்த பணம்லாம் குடும்பத்துக்காக தான்ப்பா. இதை நான் பேங்க்ல போட்டுட்டு உங்களுக்கு என்ன தரேன்னு சொன்னோன்னா அதை பிரிச்சு கொடுத்துட்றேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. இல்ல எங்க இல்ல, அதெல்லாம் வேண்டாங்க. அவங்க சும்மா இருங்க நீங்க. வியாபாரங்கிறாங்க. எந்த வியாபாரமும் வேண்டாம். ஏற்கனவே நம்ம இந்த தரோம்னு பணம்லாம் அதுக்காக சொல்லிருக்கோம், இல்லங்க. லட்சுமி. நீங்க தேவையில்லாம வாக்கு கொடுக்காதீங்க. அம்மா என்னம்மா? டேய், நான் என் புருஷன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கியா? என்னங்க, நாம ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டோம்லங்க. அதுக்கு இத்தனை நாள் நேரம் கூடி வரல. முயற்சி பண்ணாலும் அந்த நேரத்துல நம்ம கிட்ட பணம் இல்ல. இந்த பணத்தை வச்சு ஒரு சின்ன ஓட்டு வீடு பரவாயில்லைங்க, அதுவே எனக்கு போதும். சரியா? வயசான காலத்துல நாம 2 பேரும் ஒதுங்க ஒரு நிழல் வேணும்ல. ஏமா இங்க பாருங்க, சொந்தமா வீடு கட்டுறது ஒரு பெரிய விஷயமா? நாங்கெல்லாம் இல்லையா? நான் இருக்கேன், கேசவன் இருக்கான். இதெல்லாம் எங்க கடமைமா. ஏமா, பெத்தவங்களோட ஆசையை நிறைவேற்றுறது பிள்ளைங்களோட கடமை இல்லையா? இல்லடா, எங்களால முடிஞ்சதை வச்சு எங்க கையில இருக்கிற இந்த பணத்தை வச்சு நாங்களே செஞ்சுக்கிறோம். அதை விட்டுட்டு இத கொடுத்து நீ எப்படா வீடு கட்டி தருவ? இது எங்களோட கனவு. இத நாங்களே நிறைவேற்றிக்கிறோம். அவங்க இதை வச்சு ஏதோ பிசினஸ்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க. நானும் இவங்களுக்கு பிரிச்சு தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். கொடுத்துருவோமே. என்னங்க, நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? அத முதல்ல காப்பாத்துங்க. அதுக்கப்புறமா பசங்களை பத்தி யோசிங்க. அது போதும், புரியுதா? கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சே. அம்மா இப்படி குழப்பம் பண்றாங்களே. ச்சே, எல்லாம் போச்சு.